இந்த வேலையின்மைங்கிறது அப்ப ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ரோல் பெரிய பண்ணுச்சு. இது. இந்த மாரி வாழ்வியல் பிரச்சனைகள நம்ம இப்ப பெருசா சினிமால பார்க்கிறதே இல்ல. இயல்புலேருந்து கொஞ்சம் தள்ளி போறோமோ? இயல்ப சினிமாவுல தேடுறதும் இல்ல. இயல்ப சொல்லும்பொழுது அவங்க பொருத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. முதல்ல பழக்கம் பெருசா இருந்தது. அப்பா கிட்ட பேசுறதுக்கு, அம்மா கிட்ட பேசுறதுக்கு, ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்கு நமக்கு நெறைய நேரம் இருந்தது. இன்னைக்கு அது எதுவுமே நம்மகிட்ட இல்ல. நம்மகிட்ட இருக்கிற நேரம் பூராமே ஃபோன்ல போயிருது. அப்ப நம்ம ஃபோன்ல சொல்ற அந்த ரீல்ஸையும், கதைகளையும், அதையும் இதையும் பார்க்கத்தான் நேரம் இருக்கே ஒழிய, நீங்க சொன்ன அந்த இயல்பான களம் இல்ல. அது உங்களுக்கு தெரியல. அப்புறம் வாழ்க்கை முறையே மாறி இருக்கு. நீங்க அன்னைக்கு வந்து அதிகபட்சம் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு ரூ. 20,000 சம்பாதிக்கிறான்னா பெரிய விஷயம். அவனுக்கு அந்த வேலை பெரிய வேலையா இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஒர்க்காக தான் இருந்தது. அப்போ எனக்கு கஷ்டம் பெருசாக தெரிந்தது. அலுவலகம்ன்றது குறைவாக இருந்தது. அப்போ காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு வேலை கிடைக்கலன்றப்போ அது வேலை இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அப்போ வேலை வாய்ப்பின்மை வந்து பெருசாக தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து அலுவலகங்கள் நிறையா வந்துருச்சு, கட்டிடங்கள் நிறையா வந்துருச்சு, வெளிநாடு கம்பெனிகள் நிறையா இங்கே வந்து இறங்கிட்டாங்க. அப்புறம் படிப்பே மாறிடுச்சு. எல்லாரும் படிச்சுட்டோம், எல்லாரும் இந்த ஒரு வேலைக்கு போகிறோம். நம்ம ஊரில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தோம் அன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா இருக்கவனுக்கு இங்கே உட்காந்து வேலை பார்க்குறோம், அமெரிக்காவில் இருக்கவனுக்கு இங்கே உட்காந்து வேலை பார்க்குறோம். அப்போ அதோட சதவீதம் மாறிடுச்சு. இன்னைக்கு லேபர் ஒர்க்கு குறைஞ்சு போச்சு. லேபர் கிடைக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு ஒரு டிரைவர் கிடைக்கிறதுனா கஷ்டமா இருக்கு, ஒரு லேபர் கிடைக்கிறதுனா கஷ்டமா இருக்கு, ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு மெயின்டெனன்ஸுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் மாறி போச்சு. இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதனால குறைஞ்சு போச்சு.